Hello friends, welcome to Hema Home Remedies with Hemalata Vinod Kumar. இன்னைக்கு வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நான் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இப்போ நிறைய பேருக்கு சூப்பர் மார்க்கெட்டை போயிட்டு வாங்கிட்டு வர திங்ஸ், அதுக்கப்புறம் வெஜிடபிள் ஷாப்புக்கு போயிட்டு வாங்கிட்டு வர திங்ஸ்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி நான் வெஜிடபிள்ஸ் எப்படி க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நான் ஒரு 2 பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக அழுத்தி கொஞ்சம் தேய்ச்சி இந்த மாதிரி இன்னொரு தண்ணியில் போட்டுக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எனக்கு ஒரு 2 வாரத்துக்கு மேலேயே வரும். மோஸ்ட்லி நாங்கள் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் வாங்க மாட்டோம். நாங்கள் ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் மட்டும் தான் வாங்குவோம். ஏன் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் நான் வாங்கியிருக்கேன்னா, இந்த டைமில் வெளியில் போகிறது அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக தான் நாங்கள் வெஜிடபிள்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், உப்பு போட்டிருக்கேன், டர்மரிக் அண்ட் சால்ட். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த வெஜிடபிள்ஸை இதில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வெஜிடபிள்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த இன்ஃபெக்ஷனும் இந்த வெஜிடபிள்ஸில் இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளேட்டில், அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஒரு ஏதாவது ஃபில்ட்ரு இருந்ததுன்னா அதில் கூட போட்டு வச்சுக்கோங்க, தண்ணி இறங்கும். அதே மாதிரியே எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி வாஷ் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு டக்குன்னு எடுத்து செய்யும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு தடவை வாஷ் பண்ணால் போதும். இப்போ நான் எல்லாத்துலேயும் வேறு தண்ணி மாற்றிருக்கேன். வெஜிடபிள் அலசின தண்ணியை கீழே ஊற்றாமல் செடியில் எதுலையாவது ஊற்றிடுங்க. எல்லா வெஜிடபிள்ஸ்க்கும் இதே ப்ராசஸ் தான். 2 தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் உப்பு போட்ட தண்ணியில் லாஸ்ட்டாக அலசிட்டு எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி அலசி வைக்கிறதுனால உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு இப்போது லாஸ்ட்டாக உருளைக்கிழங்குலாம் போட்டு அலசிடலாம். ஏன்னா இதிலெல்லாம் கொஞ்சம் மண் இருக்கும். அதனால் நம்ம இந்த உருளைக்கிழங்கு அப்புறம் கருணக்கிழங்குலாம் ஃபைனலாக நம்ம போட்டு அலசி எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு அப்புறம் இஞ்சி மூணுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உருளைக்கிழங்கு வெளியே ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் வேர் விட்டுரும். அந்த மாதிரி வேர் விட்டதுன்னா சாப்பிடக்கூடாது, அது பாய்சன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வேர் விடாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உருளைக்கிழங்கு. அதேமாதிரி இஞ்சியும் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். தேங்காய் கண்டிப்பாக நம்மளுக்கு சட்னி அரைக்க, பொரியல் பண்ண கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் ஒரு 2 தேங்காய் வாங்கிக்கிட்டேன். இதுவும் இதே மாதிரியே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் தேங்காய் நல்லா பவுட்ரு பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். நான் கோகோனட் பவுடர் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோ கூட போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுடுங்க. வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஆறின உடனே ஏதாவது ஒரு துணி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வச்சு நல்லா இந்த மாதிரி ஒத்தி ஒத்தி தொடச்சி எடுத்துக்கோங்க. கீரை, கருவேப்பிலை, கொத்தமல்லி அந்த மாதிரி இருந்தாலும் இதேமாதிரியே நல்லா அலசிட்டு நல்லா தொடச்சிட்டு எடுத்து வச்சுருங்க. வெங்காயமும் இதேமாரி தான் அலசணும். நான் இப்போ நைட்டில் தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வெங்காயம் காய வைக்க முடியாது. ஸோ மார்னிங்கில் வெங்காயத்தை நல்லா அலசிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.